அடிக்கிற வெயிலில் காயலாங்கடிக்கு போயிட்டு வந்ததில் ஒரே டயர்டாகி போச்சு. சரி இன்றைக்கி நான் என்னது எட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பை ஃபுல்லாக ஒரு டிவைஸ் இருக்குது. அது என்ன டிவைஸ்ன்னு காட்டவா? வேறு ஒன்றும் இல்லை, தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஒரு 4-5 ஹார்ட் டிஸ்க்கை நம்ம பழையும் கலந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். அதில் 2 பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு போடுற மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு, மிச்சதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு போகிற மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் தான் நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாக்கருவீங்க. 1 TB, அதாவது 1000 GB 2000 GB அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஹார்ட் டிஸ்க்கு, தேஞ்சு போயிருக்கு, தாளெல்லாம் கேச்சு அழுக்காக இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. அப்புறம் இது 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது 2 TB ஹார்ட் டிஸ்க்கு. அது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இது ஓவர் வெயிட்டாக இருக்குது. இந்த சின்ன ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 320 GBன்னு நினைக்கிறேன். புதுசாக தான் இருக்குது, பெருசாக தாளை கிழிக்காமல் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் போட்டு பார்த்தா ஒர்க் ஆகும் தெரியல. ஓகே, இவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆனால் கூட நமக்கு நல்லது தான். இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு நம்மக்கிட்ட இருந்துச்சதுக்கு முன்னாடி, பட் அதெல்லாம் காயலாங்கடையில் போட்டோம். ஹார்ட் டிஸ்க்கை செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி 2 ஹார்ட் டிஸ்க் அடாப்டர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன ஹார்ட் டிஸ்க்கு போட்டு இது USB மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, நான் சொன்னல கம்ப்யூட்டருக்கு போகிற ஹார்ட் டிஸ்க்குன்ட்டு, அதை செக் பண்ணுறதுக்கு இது அதே போல் தான் USB மூலமாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது தான். ப்ளஸ் அடிஷ்னல் நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்க வேண்டியிருக்குங்க. பாருங்கள், 12 வோல்ட் சப்ளை கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்தா தான் இந்த மாடியூல் ஆன் ஆகும். இது ஆன் ஆனால் தான் நம்ம போடுற ஹார்ட் டிஸ்க்கை வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன். பட் சின்னதுக்கு வந்து அப்படி தேவையில்லை, நம்ம டேரெக்டாக 5 வோல்ட் சப்ளைலேயே, அதாவது USBலேயே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, நம்மக்கிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி அடாப்டர் இருக்குது, நம்ம வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் நம்ம லேப்டாப்பில் தான் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். போட்டு செக் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா நல்லது, ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம குவாலிட்டி ஒன்று ஒன்றா சரி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன ஹார்ட் டிஸ்க்கு செக் பண்ணிடலாம். இதுக்கான ஹார்ட் டிஸ்க்கு கேஸ் மாட்டியாச்சு. மாட்டினோடனே இந்த மாதிரி தான் லைட் எரியும். இந்த கேஸ் ரேட்டு வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினேன், கடையில் வாங்கியிருந்தேன். அமேசானில் அந்த ரேட்டு தான் போட்டுருந்துச்சு. தேவைன்னா சொல்லுங்கள், நான் லிங்க்கு வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு செக் பண்ணிடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் கவர்லாம் பிரிக்காமல் நல்லா இருக்குது டிசைன்லாம். சரி போட்டு பார்த்தோன்னா லேப்டாப்பில் இந்த ரெஸ்பான்ஸ் வரல. போட்டவுடனே டிடிக் அப்படி சவுண்டு வரும், அந்த சவுண்டு கூட வரல. டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 தான் காட்டுது. ஒன்று வந்து என்னோடய விண்டோஸ் டிஸ்க்கு, இன்னொன்று வந்து என்னோடய லேப்டாப் டிஸ்க்கு. இப்போ அடிஷ்னலாக ஒரு டிஸ்க் காட்டணும், ஏன்னா ஒன்று மாட்டிருக்கோம்ல ஹார்ட் டிஸ்க்கு காட்டணும், வரல. சரின்ட்டு இன்னொரு குவாலிட்டி நம்ம போட்டு பார்ப்போம்னு சொல்லி மாட்டி பார்த்தேன். அப்போயும் நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஆனால் ஹார்ட் டிஸ்கில் கை வச்சு பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த மோட்டர் சுற்றுற சவுண்டு தான் கேட்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, இதை குவாலிட்டி ஓரம் வச்சுட்டு இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அதை போட்டு பார்ப்போம். மேபி ஹார்ட் டிஸ்கோட கேஸ் பிரச்சனையாக இருந்தால் கூட இருக்கலாம்ல. அதனால் அதை போட்டு பார்த்தேன். அது போட்ட உடனே லேப்டாப்பில் அந்த USB சவுண்டு வந்துச்சு. சரின்ட்டு உள்ள டிஸ்க்குள்ளே போயிட்டு பார்த்தேன், டிஸ்க்கு காட்டல. என்னது USB போட்டோடனே சவுண்டு வருது, லைட்டெல்லாம் பிளிங்க எரியுது. ஆனால் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு காட்ட மாட்டேங்குது. என்னடா இது, மறுபடியும் பிரச்சனையா, இது டிஸ்க்கு பிரச்சனையா இல்லை ஹார்ட் டிஸ்க் கேஸ் பிரச்சனையான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் ஹார்ட் டிஸ்க்கை வெளியே எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் எந்த ரெஸ்பான்ஸ் வரல. பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டர் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு ஒரே மண்டை குழம்பு போச்சு. என்னடா ஹார்ட் டிஸ்க்கு போட்டிருக்கோம், உள்ள மோட்டர்லாம் சுற்றுது, ஒன்றும் காட்ட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் டிஸ்க்கு பாட்டுக்கு போனேன். இந்த போகிற பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனு, அங்கே போனேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் என்னென்ன டிஸ்க் அவைலபிளாக இருக்குது, ஏதாச்சும் ஹெட் டிஸ்க்கு மறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1ன்னு போட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஃபைல் இருக்குது 140 GB கிட்ட. அது வந்து அலோகேட் ஆகலை, சும்மா உள்ளே ஹைட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம போட்டுக்கிற ஹார்ட் டிஸ்க்கு. நான் USB மூலம் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து இங்கே காட்டுது. இதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ பார்ட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அலோகேட் ஆகிரும். நான் ஜஸ்ட் ரேண்டமாக தான் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு இது வந்து அஃபிஷியல் சொல்யூஷன் தெரியாது. போட்டு பார்த்தேன், நமக்கு டிஸ்க்கு காட்டலை. என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு டிஸ்க் பார்ட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி இருக்குது. சரி, அலோகேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் காட்டிடுச்சு பாருங்கள். இந்த ஹார்ட் டிஸ்கோட சைஸு பார்த்தீங்கன்னா வெறும் 140 GB தான். நான் கூட பெரிய சைஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நமக்கு ஒர்க் ஆனதே பெரிய விஷயம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ தான் புதுசாக பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்து என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு வந்து ஒரு படமோ பாட்டோ ஏற்றி பார்ப்போம். நான் ஹார்ட் டிஸ்கில் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் பண்ண முடியாது. ரீட் ரைட்னா என்னென்னா, ஒரு படத்தை வந்து ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி போடுறது வந்து ரைட் பண்ணுறது. அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க படத்தையோ பாட்டையோ ப்ளே பண்ணி கேட்குறது வந்து ரீட் பண்ணுறது. இதுதான் ரீட் ரைட்னு சொல்லுவாங்க. ஸோ அது செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு படத்தை ஏற்றி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, ஸ்பீடாக தான் ஏறுது. ஸோ ரைட் ஆகுது, நல்லா தான் ஆகுது. அப்போது இந்த ஹார்ட் டிஸ்க் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. என்ன அப்பியரன்ஸ் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. முன்னாடி வந்து ரொம்ப அழுக்காகிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கோட லைஃப்பை செக் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது பேர் என்னன்னு தெரியல. அது மூலமாக சில பேர் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, இந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆயிடுச்சு, இதே போல் இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கும் செக் பண்ணி பார்க்கலாம், அதாவது டிஸ்க் பார்ட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை போட்டு வந்து பார்த்தேன். ஆனால் அதை வந்து காட்டவே இல்லை. இங்கே பாருங்கள், என்னோடய டிஸ்க் மட்டும் தான் காட்டுதே தவிர இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல யூஎஸ்பியில், அது காட்டவே இல்லை.
அப்போ இதோட இன்புட்டே யூஎஸ்பிக்கு வரமாட்டுக்கு. இதை நம்ம கழட்டி பார்த்தா தான் உள்ள என்ன பிரச்சனை தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய ஹார்ட் டிஸ்க் மூணு இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்யூட்டருக்கு போகிற ஹார்ட் டிஸ்க்கு, அதையும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு செப்பரேட்டாக கேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு யூஎஸ்பி மாட்டி முடிச்சுட்டு மாட்டினோடனே இங்கே பாருங்கள் லைட் எரியுது பாருங்கள். யூஎஸ்பி மாட்டினதில் லைட் எரியும், ப்ளூ கலர் லைட்டு. சரி இதுவே போதும்னு சொல்லிட்டு நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு மாற்றிங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு வந்து பவர் போகாது. ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பவர் அடாப்டர் இருக்குது. அது மூலமாக பவர் சப்ளை கொடுத்து பார்த்தாச்சு. எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு லேப்டாப்பை பார்த்தா 2 டிஸ்க்கு தான் காட்டுது. அது என்னோடய டிஸ்க்கு. இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்க் வந்து காட்டலை. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு கை வச்சு பார்த்தேன், மோட்டரும் சுற்றுற மாதிரி தெரியல. அப்புறம் டிஸ்க் பாட்லையும் செக் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் எதுவும் காட்டலை. இந்த ஹார்ட் டிஸ்க் அவ்வளோதான், கோவிந்தா போல். நம்ம உள்ளே கழட்டி பார்த்தா தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். இதே போல் அடுத்தடுத்த ஹார்ட் டிஸ்க் 3 செக் பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மோட்டரும் சுற்றலை, ஹார்ட் டிஸ்க்கும் லேப்டாப்பில் காட்டலை. சரி எல்லாத்தையும் கழட்டி ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் போல். ஸோ போட்டு பார்த்ததில் ஒரே ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. மிச்சதெல்லாம் ஏதோ ப்ராப்ளம். சரி வாங்க பலவெல்லாம் பேசாமல் அதை கழட்டு என்னென்னு பார்த்துருவோம். இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கை கழட்டுறதுக்கு தேவையான உபகரணங்கள், ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு வேணும். நம்மக்கிட்ட இருக்க வீட்டில் இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சு திருக்கி பார்த்தீங்கன்னா கலரவே கலராது. இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் கழட்ட முடியும். ஸோ என்கிட்ட இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை கழட்டுறதுக்கான இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஹார்ட் டிஸ்க்கை திறந்து பார்த்ததில் உள்ளுக்குள்ளே இவ்வளோ தான் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே எதுவும் பெருசாக டேமேஜ் ஆகியோ இல்லை ஆல்ரெடி கழட்டி நோண்டி வச்ச மாதிரியோ அப்படிலாம் தெரியல. டிஸ்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராக் விழுந்திருக்க மாதிரி தெரியுது. இப்போ இந்த மாதிரி எந்த ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே இப்படி தான் ஒரு பெரிய டிஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்க்கை சுற்ற வைக்கிறதுக்கு கீழே மோட்ரு இருக்கும். எப்போ நம்ம பவரை கனெக்ட் பண்ணுறோமோ மோட்ரு வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக டிஸ்க்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே படம், பாட்டு, மியூசிக் எல்லாமே இதுக்கு தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகிட்டு சுற்றிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் படத்தை பார்க்க போகிறீங்க, டிலீட் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பண்ண போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் சென்சார் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, கம்பி மாதிரி இருக்கா, அந்த சென்சார் வந்து அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த டிஸ்கில் இருக்க டேட்டாவை நமக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். இதை பற்றி சொன்னோம்னா அப்படியே அடுக்கடுக்காக போயிட்டே இருக்கும். நான் ஜஸ்ட்டு பேசிக்க சொல்கிறேன். அப்போ ஹார்ட் டிஸ்க்கை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து உள்ள டிஸ்க்கு சுற்றுது, ஆனாலும் நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் காட்ட மாட்டுக்கு அப்படின்னா உள்ளே இருக்கிற சென்சாரும் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் நம்ம கழட்டி வச்சிருக்கிற இந்த பெரிய ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கை சுற்றி பார்க்குறேன், சுற்ற முடிய மாட்டேங்குங்க, அவ்வளோ ஹார்டாக இருக்குது. இதில் மேபி மோட்டரோட பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா மோட்டர் வந்து உள்ளே ஸ்டக் ஆகி நிற்கிது, அதில் மூவ்மெண்ட் வரமாட்டுக்கு, ஃப்ளெக்சிபிளாக சுற்ற மாட்டுக்கு அப்படின்னா கூட டிஸ்க்கு சுற்றாதில்ல. ஸோ அதனால் கூட ஹார்ட் டிஸ்க் நமக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். 3 ஹார்ட் டிஸ்க்கையும் திறந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். 3லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கை சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அந்த சென்சார் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியே எடுத்து விட்டு சுற்றி பார்த்தா ஒரு தடவை மட்டும் ஈஸியாக இருக்குது. பழைய இரும்பு கடையில் வந்து குடோனில் தூக்கி போட்டிருப்பாங்க, இல்லை வெயிலில் கிடந்திருக்கும், மேபி அதனால் கூட அஃபெக்ட் ஆகிடலாம். உள்ளே போயிட்டு எதுவும் தூசியெல்லாம் போயிட்டு. அவ்வளோதான், எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் ஓப்பன் பண்ணியாச்சு. சின்ன ஹார்ட் டிஸ்கில் சின்ன டிஸ்க்கு, பெரிய ஹார்ட் டிஸ்கில் பெரிய டிஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம திரும்ப ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உள்ளே கழட்டி பார்த்தோம், எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல, மோட்ரு மட்டும் தான் சுத்த மாட்டுக்கு ஒழுங்கா. சரின்ட்டு சின்னது நல்லா தானே சுற்றுச்சு, அதை நான் கனெக்ட் பண்ணி பார்த்து பாருங்கள். எங்கே பாருங்கள் டிஸ்க்கு சுற்றுதா, கீழே இருக்கிற சென்சாரும் பாருங்கள் அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள். இப்படி தான் ஒர்க் ஆகும். இதில் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் எதுக்கு ஹார்ட் டிஸ்க் காட்ட மாதிரின்னு தெரியல. மேபி டிஸ்க்கு கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. டிஸ்க்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவானதுங்க. லைக் சிடி எப்படி இருக்குது, கீழே போட்டு தேய்ச்சி விட்டா அதில் கோடு விழுந்தா அது வந்து படம் ஒழுங்காக தெரியாது பார்த்தீங்களா, இப்படி ஸ்டக் அடிக்கும், இல்லைனா படமே இருக்காது, அந்த மாதிரி ஆயிரும் பார்த்தீங்களா. அதே போல் தான் ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். ஹார்ட் டிஸ்கோட அந்த டிஸ்க்கு வந்து கண்ணாடி கிடையாது, அது வந்து ஒரு அலுமினியம் பிளேட்டு. அதுக்கு மேலே ஒரு 3 லேயர் இருக்கும், கார்பன் லேயரு, மேக்னெட்டிக் லேயர்னு சொல்லிட்டு. அந்த மேக்னெட்டிக் லேயர் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். நம்ம ஏற்றுற படம், பாட்டு எல்லாமே மேக்னெட்டிக் லேயரில் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். சரி ஓகே, இங்கே நமக்கு நல்லா சுற்றுது. ஹார்ட் டிஸ்கில் வந்து டிஸ்க் மோட்ரு நல்லா கரகரான்னு சுற்றுது. பட் நமக்கான ரிசல்ட் வர மாட்டேக்கு. இந்த ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி உள்ள டெக்னிக்கலாக சரி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட அந்த மதர் போர்டு தான், அதில் தான் கொடுத்துருப்பாங்க பின்னு, எந்தெந்த பின்னு இருக்குன்ட்டு. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ரீட் பின்னு, ரைட் பின்னு அதெல்லாம் இருக்கும். அதில் வோல்டேஜ் வந்தால் தான் கரெக்டாக அதெல்லாம் ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இதுக்கு போக வேண்டிய 3 வோல்ட் 5 வோல்ட் எல்லாமே செப்பரேட்டாக போய்கிட்டு இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மல்டிமீட்டரை வச்சு நான் ரீரேட் பின்னை செக் பண்ணி பார்த்தேன். அதிலலாம் கரெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மைல்டு வோல்டேஜ் 1 வோல்ட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்கும், அது கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் பக்காவாக இருக்குது. டிஸ்க்கு நல்லா சுற்று தான் செய்யுது, ஆனால் நமக்கு ஹார்ட் டிஸ்க் காட்ட மாட்டேங்குது அப்படின்னா மேபி அது டிஸ்க்கு கரெக்டாக கூட இருக்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, சிடி ஏதாச்சும் தேஞ்சு போச்சு, இல்லை தூக்கி போட்டாங்க, கீழே தூக்கி போட்டாங்க அப்படின்னா உள்ளே சேக்கானாலும் சரி, அந்த சென்சார் டேமேஜ் ஆனாலும் சரி, நமக்கு வந்து டிஸ்க் காட்டாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, மேபி டிஸ்க்கு மட்டும் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்க்கு தூக்கி போட்டு பல்லாவர சந்தையிலையோ பழைய கல்லையோ வேறு ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி அதுக்குள்ளே இருக்க டிஸ்க்கு நல்லா இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி இதில் போட்டு அதை ஒர்க்காக வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். பட் பெரிய ஹார்ட் டிஸ்க்கை நானும் அதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், டிஸ்க்கே சுத்த மாட்டுக்கு. இதுக்கு கரெக்டான வோல்டேஜ் வருதா இல்லைன்னு கூட தெரியல.
பட் டிஸ்க்கு சுற்றலை, லைட்டு மட்டும் எரியுது. 3 ஹார்ட் டிஸ்க்கும் செக் பண்ணி பார்த்தேன், 3 பெரிய ஹார்ட் டிஸ்க்கும் செக் பண்ணி பார்த்தேன், எதுவுமே வேலைக்கு ஆகலை. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு வேளை ஹார்ட் டிஸ்க் கேஸ் ஒர்க் ஆகலையோ, அது எப்படி 3 ஹார்ட் டிஸ்க்கும் ஒரே போல் ஆகும்? டிஸ்க்கு சுற்றி பார்த்தா அது வேறு விஷயம், பட் உள்ளே பவர் சப்ளே வரல, அப்படி இப்படி எதாவது பிரச்சனை இருக்குமோ, ஹார்ட் டிஸ்க்கு கேஸ் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் இந்த கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி, 1000 ரூபா கிட்ட போகும். இந்த சின்ன ஹார்ட் டிஸ்க் கேஸ் கூட 250 ரூபாயில் கிடைக்கிது. பெரிய ஹார்ட் டிஸ்க் கேஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலேயே போகும். அதனாலேயே இதை சரி பார்க்குறதுக்கு எனக்கு மனசு வரல. இது உள்ளே கழட்டி பிரித்து மேய்ஞ்சி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. அதனால் அந்த பெரிய ஹார்ட் டிஸ்க்லேருந்து டிஸ்கையும் அந்த சென்சாரையும் தனியாக கழட்டி எடுத்து வந்துட்டேன். அந்த சென்சாரோட முனையில் பார்த்தீங்கன்னா சின்ன சிப் மாதிரி இருக்கா, இதுதான் டிஸ்கோட மேலாட்டம் இருந்துட்டு நமக்கு டேட்டாவை ரீட் பண்ணி கொடுக்கும். ஆனால் டிஸ்க்கு நம்ம கழட்டும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அது ரொம்பவே சாஃப்டாக தாங்க இருக்குது, பார்த்து கழட்டணும் இதெல்லாம் கழட்டும் போது. அதுக்கப்புறம் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கைரேகைப்பட்டு அந்த மாதிரி அழுக்காக போயிடுச்சு. மற்றபடி ஓப்பன் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு, நான் கழட்டும் போது அப்படி இப்படின்னு பட்டு இந்த மாதிரி அழுக்காயிடுச்சு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த டிஸ்கை உடச்சி உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணேன், அம்மிக்கல்லை தூக்கிட்டு போயிட்டு, டிஸ்க்கு வந்து அலுமினியம் தானே, அதாவது சாஃப்ட் அலுமினியம் தான், அதனால் தூக்கி போட்டாலே கண்ணாடி மாதிரி உடஞ்சிருன்னு சொல்லிட்டு நானும் அம்மிக்கல்லை அடிச்சு வச்சு பார்த்தேன், கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகலை. இதனால் இது உடைய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு மேலேருந்து கூட தூக்கி பார்க்குறேன், டிஸ்க்கு உடைய மாட்டேங்குங்க. அதுக்கப்புறம் அம்மிக்கல்லை நட்டுக்க வச்சு கீழே போட்டு குத்துன பாருங்கள், அப்போ தாங்க லைட்டாக நெளிஞ்சுது. அப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஹார்டாக இருக்குன்ட்டு. பிளாஸ்டிக் நினச்சிட்டு இருந்தோம், பட் பிளாஸ்டிக் கிடையாது, இது ஸ்ட்ராங்கான அலுமினியம். இதில் தான் நிறையா டேட்டா ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ மூலமாக எனக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க்கை ஒர்க்காக வச்சுருக்கோம், மற்ற ஹார்ட் டிஸ்க்கெலாம் கழட்டி பார்த்து உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அலசி அரைஞ்சி பார்த்துருக்கோம். உங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் மூலமாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது கம்ப்யூட்டரில் போட்டு அந்த ஸ்டார்டிங்கில் காட்டணும் பார்த்தீங்களா, டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்குறது. மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இருக்க ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க்காக தான் இருக்கும், திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிருக்கும், இல்லை ஏதாச்சும் எரர் காட்டும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிப்ஸே போதும். பட் பல்லாவர சந்தில் எடுத்தீங்க, இல்லை பழையரும் கல் எடுத்தீங்க, அதை ஒர்க்காக வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கலட்டி அலசி அரைஞ்சி பார்த்துட்டு இருக்கணும். அதுதான் பெரிய தலைவலியே. ஸோ இந்த மாதிரி HDD ஹார்ட் டிஸ்க்கை முடிஞ்ச அளவுக்கு கீழே போடாமல் இருங்க. ஏன்னா உள்ள டிஸ்க் அண்ட் சென்சார் தான், அது லைட்டாக டேமேஜ் ஆனால் கூட ஹார்ட் டிஸ்கே சோல் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள்.